ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர்நெட்டிக்ஸ் சாகா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 10 இன்டர்நெட் சேஃப்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா செக்யூர் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பப்ளிக் வைஃபை கனெக்ட் பண்ணும்போது பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஃபோனில் நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொல்லி காஃபி ஷாப்போட ஃப்ரீ வைஃபைக்கு கனெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணுற வைஃபை அந்த காஃபி ஷாப்போட தான் இருக்காது, அது வேறு ஒரு ஹேக்கரோட தான் இருக்கும். நீங்கள் தெரியாமல் கனெக்ட் பண்ணிடுவீங்க. அந்த வைஃபை பேர் காஃபி ஷாப்னு தான் இருக்கும். நீங்களும் அது காஃபி ஷாப்போடதுன்னு நினச்சிட்டு கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ண வைஃபை ஒரு ஹேக்கரோடையது. ஸோ அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா, மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணுவான். நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே ஒட்டு கேட்பான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணி எதனா பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுடைய மொத்த டேட்டாவும் அவன் எடுத்துக்குவான். ஸோ இதனால் உங்களுக்கு தான் மணி லாஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பப்ளிக் வைஃபை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் வைஃபை மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஸோ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. அப்படின்னு என்னென்னா, நீங்கள் பாஸ்வேர்டு வைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைங்க. 123 QWERTY மகேஷ் பாபு 2000 இந்த மாதிரி எந்த பாஸ்வேர்டும் வைக்காதீங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டெல்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைங்க, யூனிக்காக பாஸ்வேர்டு வைங்க. இந்த ஹேஷ்டேக் *, நம்பர்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு பாஸ்வேர்டு வச்சுடுங்க. இதெல்லாம் மறந்துவிடுவேன் அப்புறம் இப்படி வச்சான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சேவ் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் காமிக்கும். அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா, செக் வெப்சைட் செக்யூரிட்டி. ஒரு வெப்சைட் உள்ள போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டோட செக்யூரிட்டியை முதல்ல பாருங்கள். மேலே HTTPன்னு இருக்குதா இல்லை HTTPSன்னு இருக்குதான்னு பாருங்கள். HTTPSல அந்த எஸ் இல்லைனா அந்த வெப்சைட் உள்ள போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. HTTPSன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு செக்யூர் ஷெல், அது ஒரு சேஃபான வெப். அதுக்குள்ளே போகலாம். நீங்கள் இல்லை ப்ரோ அந்த மாதிரி வெப்சைட் உள்ள தான் போய் ஆகணும், வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட் உள்ள போங்க. ஆனால் போகும்போது உங்களுக்கு நிறைய இமெயில்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து உங்களுடைய பர்சனல் இமெயிலை விட்டு வேற எதனா ஒரு இமெயிலை வச்சு சைன் அப் ஆர் லாகின் பண்ணி உள்ள போங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா லாஸும் ஆகாது. நாலாவது என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டே அப்டேட்டட். எப்பவுமே உங்க ஃபோன் ஒரு லேப்டாப்பை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ப்ரோ அப்டேட் பண்ணா கிரீன் லைன்லாம் விழுகுது, ஃபோன் ஸ்லோ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் யூடியூப் இருக்கு. நீங்க அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க அப்டேட்டோட வெர்ஷன் அண்ட் உங்க ஃபோனோட மாடலை போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா உன்னையே அப்டேட் பண்ணவங்க வீடியோ போட்டுருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்க போனை சார்ஜ்ல போடாதீங்க. உங்க வீட்டில் ஃபேன் ஏதாச்சும் இருந்தா ஃபேன் பக்கத்தில் உட்காந்து அப்டேட் பண்ணுங்க. அப்போ கிரீன் லைன் வரதை லைட்டா தவிர்க்கலாம். நாம அஞ்சாவது என்ன பார்க்க போறோம்னா, பேக்கப் யுவர் டேட்டா. எப்பவுமே உங்க போன்ல இருக்கிற டேட்டா ஆர் உங்க லேப்டாப்ல இருக்கிற டேட்டாவை பேக்கப் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மலிஷியஸான ஃபைல் உங்க போன் ஆர் லேப்டாப்ல என்டர் ஆனா கூட உங்க போனோட மொத்த டேட்டாவும் டிலீட் ஆயிடும். ஸோ அதனால உங்க போனோட டேட்டாவை பேக்கப் எடுத்துட்டே இருங்க. ஆறாவது என்ன பார்க்க போறோம்னா, திங்க் பிஃபோர் யூ போஸ்ட். இப்போ நீங்க உங்க சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போறதா இருந்தா 1க்கு 2 வாட்டி யோசிச்சு போடுங்க. ஏன்னா நீங்க நார்மலா உங்க போட்டோவை போடுறதை விட எல்லாமே நான் பண்றதெல்லாம் போடுவேன், ரூம் டூர், ஹவுஸ் டூர், இதுதான் என் கார், இதுதான் என் பைக்கு, இதுதான் என் பேங்க் பேலன்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் போஸ்ட் போடாமல் உங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு பிக்ஸ் மட்டும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட சோஷியல் மீடியாவை பார்த்தாலே ஈஸியாக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். உங்கள் டேட்டாவை ஸ்கேமர்ஸே தேடி எடுக்கிறத விட நீங்களே ஸ்கேமர்ஸ்க்கு உங்கள் டேட்டாவை சோஷியல் மீடியா மூலமாக கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு இது போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு போடுங்க. நம்ம 7th என்ன பார்க்க போகிறோம்னா, பீவேர் ஆஃப் ஃபேக் நியூஸ். என்ன ஃபேக் நியூஸ் ப்ரோனா, ஃபேக் நியூஸஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் எடுத்துக்குவோம். வாட்ஸ்அப்பில் எப்போவுமே அம்பானி ஃப்ரீயாக ரீசார்ஜ் போடுறாராமா, இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரி மில்க் கிடைக்கும், கேட்பரி கம்பெனிலேருந்து அமைச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜஸ் வரும். அது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். யாரும் உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறது இல்லைங்க. நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது உங்கள் மூலமாக மற்றவங்களோட நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அவங்களுக்கு, அவ்வளோதான். நீங்கள் அவங்க அனுப்புகிற லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு போயிடும். உள்ளே போய் எதனா பெர்மிஷன்ஸ் கேட்டால் அந்த பெர்மிஷன்ஸ்க்கும் நீங்கள் அலோ கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டாவும் அவங்ககிட்ட போயிடும். அந்த டேட்டாவை அவன் சேல் பண்ணிடுவான். அதனால் ஃபேக் நியூஸாக எதுவுமே நம்பாதீங்க. முக்கியமாக ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் நம்பாதீங்க. நம்ம 8வது என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸ் அ பாஸ்வேர்ட் மேனேஜர். பாஸ்வேர்ட் மேனேஜர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2வது பார்த்தோம் இல்லையா, சூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். அந்த மாதிரி தான் யூஸ் அ பாஸ்வேர்ட் மேனேஜர்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் குரோம் யூசர் ஆர் பிரேவ் யூசர், இந்த ஒரு ப்ரௌசர் யூசராக இருந்தீங்கனாலும் அதில் உங்களோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணட்டுமான்னு ஒரு பாப்அப் ஷோ ஆகும் இல்லையா, அதுதான் பாஸ்வேர்ட் மேனேஜர். என்னை பொறுத்த வரைக்கும் குரோம் யூஸ் பண்ணாதீங்க. குரோமில் நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. நீங்கள் பிரேவ் யூஸ் பண்ணுங்க. இது ப்ரொமோஷனில் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிரேவ் யூஸ் பண்ணுங்க ஆர் பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிரைவசி வேணும்னா DuckDuckGo யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் உள்ள போய் ஒரு பாஸ்வேர்ட் போட்டுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் அந்த வெப்சைட் உள்ள போய் பாஸ்வேர்ட் போட நினைக்கிறீங்க, மறந்துட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜரை மேலே நோட்டிஃபை பண்ணும் உங்களுக்கு, இதுதான் உங்கள் பாஸ்வேர்டுன்னு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். 9வது என்ன பார்க்க போகிறோம்னா, எனேபிள் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்.
இதுதான் ரொம்ப முக்கியமானது கைஸ். இதை ஆன் பண்ணி வச்சுட்டா நீங்கள் ரொம்ப சேஃபாகவே இருக்கலாம். இப்போ உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆர் கூகுள் அக்கௌண்ட் யாராச்சும் லாகின் பண்ணால் நீங்கள் ஒரு நார்மலான பாஸ்வேர்ட் போட்டு இருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஜாக் ஃப்ரூட்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்கள் பாஸ்வேர்ட். ஜாக் ஃப்ரூட்டுன்னு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க. யாராச்சும் சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு ஒரு ஜாக் ஃப்ரூட்டுன்னு போட்டு ட்ரை பண்ண உடனே அதுதான் உங்கள் அக்கௌண்ட் உள்ள அவங்க லாகின் ஆயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இது நீங்கள் தான் லாகின் பண்ணுறீங்களா இல்லையான்னு. அப்போ இது நான் இல்லைன்னு டெனி கொடுத்துட்டு போய் சீக்கிரமாக உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கைஸ். இது எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்சிடர் யூசிங் VPN. நீங்கள் VPN ஒரு பிளாக்டு சைட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ரைவசி பர்பஸ். இப்போ VPN எப்படி ஒர்க் ஆகும்னா முதல்ல நெட் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாம். ஒரு நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ கூகுளில் போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த சர்ச் முதல்ல உங்கள் டிவைஸ்லேருந்து உங்கள் இன்டர்நெட் ப்ரொவைடர் கிட்ட போய் அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் கிட்ட இருந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்ச் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதில் உங்கள் நடுவில் இருக்கிற அந்த இன்டர்நெட் ப்ரொவைடருக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே தெரியும். அதுவே நீங்கள் VPN போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல உங்கள் டிவைஸ்லேருந்து VPN கிளைண்ட்டுக்கு போய் VPN கிளைண்ட் கிட்ட இருந்து இன்டர்நெட் ப்ரொவைடருக்கு போவோம். இதுலேயும் இன்டர்நெட் ப்ரொவைடருக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் ப்ரொவைடருக்கு போவோம். ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணுறது எதுவுமே அங்கே போகாது. டைரெக்டாக இன்டர்நெட் ப்ரொவைடர் போய் அப்படியே அங்கேருந்து VPN சர்வருக்கு போய் சர்வர்லேருந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகி நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கும். VPN யூஸ் பண்ணுங்கள். ஆனால் VPN யூஸ் பண்ணும்போது உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் VPN ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சொன்ன 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். எந்த கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.